அல்டிமேட் நாள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என் மக்களே ஓடி ஓடி நான் சென்னைக்கு வந்துட்டேன் கேட்டிங்களா. தலைப்பே இதாக தான் இருக்க போகுது. மனசு தாங்க முடியல. ஊரு சென்னை வந்தாச்சு, நார்கோலி வந்தாச்சு, சென்னையில இருந்து சென்னை ஸ்ட்ரீட்ல இருந்து நேரம் நார்கோலுக்கு வந்தாச்சு பாருங்க. ஓகே லெட்ஸ் கோ இன்சைட். செஃப் உங்களுக்கு எந்த ஒரு செஃப்? எனக்கு திருப்பத்தூர். திருப்பத்தூர். ஓ ஓ மை காட், இவர் அங்க இருன்னு சொல்றதுக்கு இங்க வந்துருச்சு பாருங்க. லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அல்டிமேட் நாள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என் மக்களே ஓடி ஓடி நான் சென்னைக்கு வந்துட்டேன் கேட்டிங்களா. தலைப்பே இதாக தான் இருக்க போகுது. அக்கா சென்னைக்கு வந்துட்டேன். நான் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அது தலைப்பாக இருக்க போகுது கேட்டிங்களா. ஆனால் பாருங்கள், சென்னை தான் என்ன மணிக்கு வந்திருக்குது. லண்டனில் எட்மண்டன்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஏன் மக்களே காயுது பாருங்க மேல. அவர் அங்கே பிடிச்சிட்டாரு அப்படின்னு இல்லை, சாப்பாட்டுக்கு ஒரு அளவு வேண்டாமா? வீட்டிலே கிடந்து நம்மளே இந்த பிரிட்டிஷ் சாப்பாட்டை சாப்பிட்டு மனுஷனுக்கு உயிர் போகுது கேட்டிங்களா. அதனால நல்ல ஒரு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு பயங்கர ஆசை, நிறைய நாள் ஆசை. இப்போ கொஞ்சம் வாரமாக நாங்கள் எங்கேயுமே போய் சாப்பிட்றது இல்லை. அதனால இன்னைக்கு வந்துட்டோம் கேட்டிங்களா. நம்ம ஊர் சாப்பாடு அப்படி அடிப்படையாக சாப்பிட்டு போகலான்னு. ஓகே, மெட்ராஸ் ஸ்ட்ரீட்டுக்குள்ள பாருங்க. அப்பா மெட்ராஸ் ஸ்ட்ரீட்டை பாருங்க. நான் சொன்னேன்னா இல்லையா, நீங்கள் என்னை நான் தலைப்பெல்லாம் போட்டுனா அடிக்க வர மாதிரி வரீங்க. ஆனால் நான் இது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் தான். இதில் என்னத்த இருக்குது? இது சூப்பராக இருக்கு. மெட்ராஸ் போலவே இருக்கு பாருங்க. சூப்பராக மெட்ராஸ் போலவே இருக்கு பாருங்க. நல்லா மக்கள் சூழ்ந்துட்டாங்க, ஷூட்டிங் இருக்கிறதுனால சூழ்ந்துட்டாங்க. என்ன ஷூட்டிங் எடுக்க சினிமா நடிகை போல தான் பார்க்கறாங்க இந்த ஏரியாவில். போக ஓவரா தான் இருக்குது. நம்ம பண்ற பந்தாக்கு, நீங்க பண்ற பந்தாக்கு ஓவரா தான் இருக்கு. இங்க பாருங்க, சென்னை ஸ்பைஸ் மசாலா. நம்ம ஒரு மளிகை கடை பாருங்க. நான் வந்துட்டாரு பாருங்க. ஹலோ ஹலோ. கை கொடுக்க முடியாது, கையில தான் கிளவுஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க. நீங்க நம்ம ஊர்க்காரர் பார்த்ததும் அவ்வளவு இது நாகர்கோயில்காரர் பார்த்ததும் அது பாசம் வெளியே வந்துட்டு வர நீங்க போய் பார்த்தீங்களா. பக்காவாக நம்ம சென்னையிலே வந்துட்டோம். நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். எங்கே பாருங்கள், சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்னு போட்டிருக்குது. ஃபுல் ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்க போது. இந்த சென்னை ஸ்பைஸ் இந்த ரெஸ்டாரண்ட் ஓன் பண்ணுறதே எங்கள் ஊர்க்காரர் மக்களே, நாகர்கோவில் மக்கள்னா சும்மா அடிப்பொழி கேட்டிங்களா. நாகர்கோயில்காரர் கேட்டிங்களா. சென்னை ஸ்ட்ரீட்லேருந்து நேரம் நாகர்கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க. ஓகே லெட்ஸ் இருங்க, உங்கள் பேரை நீங்களே சொல்லிடுங்க பேர். இது சென்னை ஸ்பைஸ் நம்ம ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலா நம்ம பார்ட்டி ஹால் ஒன்று இருக்கு, ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. நம்ம இப்ப லண்டன் தமிழச்சியை கலங்க வரவே இருக்கிறோம். நானும் பாதி சொல்றேன். அண்ணா உங்க பேர் என்ன? ரமேஷ். எந்த ஊரு? வேதாரண்யம். ஓ ஓகே. எங்க இருந்து எங்க போகுதுன்னு பாருங்க. தமிழ்நாடு ஃபுல் அங்கதான் இருக்கும் போல இருக்குது. அவர் பார்ட்னர். ஓ ஓகே. இவங்க எல்லாம் இவர் ஓனர் பார்ட்னரு. ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இது வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. வெளியில ஸ்ட்ரீட்டே அமர்க்களமா ஒரு நல்ல ஒரு சென்னை ஏரியால போன மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது. ரொம்ப காமா இருக்குது. நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது வெளியில. இப்ப இந்த ஹோட்டலுக்கு ஒரு ஃப்ரீ பார்க்கிங். ஓகே. வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் இருக்கு அண்ட் இந்தியன் ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ரீலங்கன், இந்தியன், சவுத் இந்தியன் அண்ட் கிரில்ட் தந்தூரி செக்ஷன் இருக்கு. ஓ மை காட். நம்ம சைனீஸும் இருக்கு. ஓ காட், சைனீஸ் இருக்குது. அது இந்தியன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அப்படியே ரெண்டுமே இருக்குது. ஸ்ரீலங்கன் டிஷஸ் இது பிரியாணி. எத்தனை பிரியாணி வச்சிருக்கீங்கப்பா? ஒரு புக்கே போட்டாங்க பாருங்க. ஒரு புக்கே போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸோ நாங்களும் இன்னைக்கு நான் வெளியில வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா. நல்ல அதுக்கு சந்தோஷம். நான் எப்படின்னா நாங்க நல்ல சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம். கேட்டீங்களா? உங்க ஆசை நிறைவேறுன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்ல சாம்பார் செய்யறத நான் காணிக்கிறேன். வடியாங்க. ஹலோ செஃப், வணக்கம். செஃப் ரொம்ப வைக்கப்படுறாரு பாருங்க. அடிப்பொலியா இருக்கு பாருங்க. செஃப் இதுல என்ன காயெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சாம்பார். சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான். ஓ ஓகே. இது என்ன டிஃபன் சாம்பாரா எப்படி? இது டிஃபன் சாம்பார். ஓ நீங்க பருப்பை கடைஞ்சி ஊத்துறீங்க அதுல. இப்போ பாத்தீங்களா, வேக வச்சு அப்படியே பயங்கரமா இருக்குது. செஃப் உங்களுக்கு எந்த ஒரு செஃப்?
எனக்கு திருப்பத்தூருங்க. திருப்பத்தூர். உங்க பேர் என்ன சொல்லுங்க? ராஜா. எந்த ஊர் உங்களுக்கு? நாகப்பட்டினம். ஓ, வேளாங்கண்ணி பக்கம் நாகப்பட்டினம். ஓகே வெரி குட். நல்லா சமைக்கிறீங்க போல இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, ஓ மை காட், இவர் அங்கே இருன்னு சொல்கிறதுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் டக்குன்னு சாப்பிடணும். இது வந்து நமக்கு மிக்ஸ்டு grill. lamb chops இருக்கும், சீக் கபாப் ஓ இருக்கும், ஓகே தந்தூரி சிக்கன் இருக்கும், சிக்கன் டிக்கா இருக்கும். எல்லாம் மிக்ஸ்டா இருக்கும். வந்து ஃபிஷ்னு நினைக்கிறேன், ஃபிஷ் பால்ஸ்னு நினைக்கிறேன். அப்படியா? இங்க இருந்தே நான் தொடங்கிட்டு வரேன். என்ன உங்களுக்கு வேணுமா ஃபிஷ் பால்? ஃபலூடா. என்னத்த சொல்ல, டயட் இருக்கணும் 2025லன்னு தொடங்கினது கேட்டிங்களா? ஊருக்கார ஆட்கள், பாசக்கார ஆட்கள் இவ்வளோ கொண்டு கொடுக்குறாங்க, வேண்டான்னு சொல்ல முடியுமா? நல்லா இருக்கா? அதாவது எப்படின்னா நல்ல வெளியில மொறுன்னு இருக்குது, உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டா. பாருங்க எப்படி இருக்கணும். இங்க பாருங்க மக்களே, சிஸ்லஸ். இதெல்லாம் நம்ம சென்னையில் தான் நல்லா கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து சில ஹோட்டலில் தான் கிடைக்கும் கேட்டிங்களா? எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்காது. வாவ், lamb chops. என்ன சூப்பராகும். அப்படியா? ஆமாக்கும். அவசரம் இல்லை, ஆரம்பரம் சாப்பிடும். ஆரம்பரெல்லாம் சாப்பிடக்கூடாது, கடகடான்னு சாப்பிடணும். ஏன்னா சூடு பேரும் டேஸ்ட். ஆமாம், அது முக்கியமான விஷயமா. சரி, அது என்னது? இது பார்த்தீங்கன்னா சிக்கன். எல்லாம் தந்தூரி ஐட்டம்ஸ் கேட்டிங்களா? ஒரு வெட்டு. இந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்றது எப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மீன், வஞ்சிரம் மீன், மெட்ராஸ் வஞ்சிரம் மீன். இந்த மீன்லாம் அப்படி குழச்சி போட்டுக்கிறங்க, அதில் கருவேப்பிலை எல்லாம் குழச்சி போட்டு சாப்பிடணும் மக்களே, கையை போட்டு. ஃப்ரெஷ் ஃபிஷ் டைரக்ட் ஃப்ரம் சிந்தாரிப்பேட்டை, சென்னை சிந்தாரிப்பேட்டை டு லண்டன். ஓகே, அடிப்படியாக இருக்குது. இதில் இந்த வெங்காயம்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டா, சும்மா வெங்காயம்லாம் கொடுத்துருக்குது எல்லாம். சரி, மீன் சாப்பிடாத நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஐயா, அதான மெயின். மீன் சாப்பிடாத ஒருத்த கேட்போம் பாருங்க, கத்தியெல்லாம் எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதே பசுவமாக போகும் அந்த மீன், கீழே விழுந்துட்டு எல்லாம் கீழே விழுந்துட்டு. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் lamb chopsமே நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா அந்த ஆத்தென்டிக்காக சாஃப்டாக இருக்குது. மெட்ராஸில் சாப்பிட்டே இருக்கும். சிக்கனும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் நினச்சிங்க அவர் கொண்டு வந்துட்டாரு. இங்கே பாருங்க, கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் கொடுக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து பீச்சில் அப்படியே எந்த வேலையும் செய்யாமல் படுத்துருக்கணும். இது அப்படி இல்லை, மண்டே டு ஃப்ரைடே வேலை 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 வேலை, என்னடையே வாழ்க்கை. வேலைக்கு போனாலும் வந்து ஒரு தடவை நல்லா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட முடியுது இல்லை? நான் இப்போ இந்த ரோலுக்கு உருண்டைக்கு அடிமை ஆகிட்டேன் தெரியுமா? மட்டன் ரோலு, ஸ்ரீலங்கன் மட்டன் ரோலு செம்மையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீயே ஒரு ரோல், உனக்கு ஒரு ரோலா? என்ன கொழுப்பு பாருங்க, அதெல்லாம் நல்லா சூப்பராக. செம்மையாக இருக்கும். இந்த கெச்சப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயே பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு, இதை வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டர் கூட சாலட் வச்சு சாப்பிடணும். ஆனால் அடுத்த ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, இந்த கொடையை தூக்கி கொஞ்சம் அங்கே வைங்க. நம்ம கொத்துரொட்டி, ஸ்ரீலங்கன் கொத்துரொட்டி சூப்பராக இருக்கும். அது என்ன சூப்பராக போட்டிருக்காங்க, கருவேப்பிலை, அது பச்சை மிளகா, அது இதெல்லாம், அது கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. வாவ், இது என்ன கொத்துரொட்டினே? இது மட்டனா? மட்டன் கொத்து. ஓகே, நல்லா சாஃப்டாக. கொத்துரொட்டியில் பல வகை உண்டு. எனக்கு அந்த மனத்தை பார்த்துன்னு இருக்கவே இல்லை, நானும் கொஞ்சம் செம்மையாக இருக்கும் உண்மையிலே. நான் வந்து இங்கே வந்து சாப்பிட்றேன், அதுக்காக வந்து நான் சொல்ல, ஒரு வீடியோ போடுறேங்கிறதுக்காக சொல்ல. அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா, எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப
ரொம்ப அத்தன்டிக்காக இருக்குது. இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, இவங்க சொன்னாங்க என்கிட்ட, இங்கே வந்து 1980 வந்து தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவ்வளோ அத்தன்டிக்கான பிளேஸ்னு. அதே மாதிரி தான் ஃபுட்டும் நல்ல அத்தன்டிக்காக இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, அதுக்கு மட்டன் சால்னா, அது அந்த கொத்து ரொட்டி கூட அந்த சால்னா விட்டு சாப்பிடும்போது அது ஒரு தனி சுகம் கேட்டிங்களா. அடிபொலி அடிபொலியா. ஆஹா, ஏன்னா அந்த பார்க்கறதுக்கு அந்த கலர் பற்றியா, அந்த கலரை வச்சா நல்லா சொல்லிடுது. ஏன்னா நானும் அந்த கொத்து ரொட்டி இதெல்லாம் இதோடய வாழ்ந்த ஆட்கள். நீங்கள் வாழ்ந்த ஆட்கள், நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள். என்ன புரோட்டா கட்ட கட்டன்னு போயிட்டு. ஆமாம், மீது என்ன போய் இடத்த இருக்கட்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக அந்த கொத்து ரொட்டியெல்லாம் நான் சாப்பிடாத ஆள் கேட்டிங்களா. மீன் சாப்பிட்ற அளவுக்கு கொத்து ரொட்டிலாம் சாப்பிடாத ஆள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கடல் அலை வர்றாப்பி. அடுத்த அலை வந்து அடுத்த அலை வந்துருச்சா. ஐயோ பேசிட்டேன். கடல். ஓ மை குட்னஸ். சாம்பார் இப்ப பண்ண சாம்பார் ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். அங்கே இந்த இறைச்சியில் இந்த தோசையில் மீட் தோசை அடிப்படி. இங்கே பாருங்க மக்களை, தோசையெல்லாம் சாப்பிடக்கூடிய இது நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் எப்படி வீட்டில் தோசை சாப்பிடுவேன்னு அப்படியே ஊற்றணும் கேட்டிங்களா. அப்படியே அந்த சாம்பாரை ஊற்றணும். அடுத்தது நம்ம வெள்ளை சட்னி, தேங்காய் சட்னி அதில் ஊற்றணும். நான்லாம் தோசை சாப்பிட்ற போகிற கடைக்கு சட்னி வாங்கி தருவேன். இங்கே பாருங்க, அந்த ஆளை இதை குழப்பி அடிக்கணும், எப்படியே குழப்பணும் கேட்டிங்களா. அந்த ஆளை ஒரு குழப்பு ஒரு வாய் அப்படியே எடுத்து. நீங்கள் இவ்வளோ சட்னி ஊற்றுறமே ஓனர், ஹோட்டல் ஓனர் கோச்சுக்கு வரேன்னு நினைக்கவே கூடாது. அவங்கள இங்கேருந்து இப்போ அனுப்பிடுவார் நினைக்கிறேன். அப்படியே எடுத்து வாயில் போடணும். இப்படி சாப்பிட்டா தான் வந்து நம்ம மன நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி எடுத்து ஸ்டைலாக எப்படி மொக்கி நீங்கள் ஸ்டைலாக சாப்பிட்டீங்கன்னா எந்த மன நிம்மதியும் வராது லைஃப்பில். அப்படிங்களா. ஆனால் உள்ள வந்து ஃபுல்லாக மீட்டுது. மீட் தோசை, மீட்டு எல்லாம் கலந்து இருக்குது, மசாலா இருக்குது, மீட் இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் மசாலா தனியாக கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஐயோ சூப்பராக இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை இருக்குது. இது வந்து மீட் மசாலா தோசை. மக்களை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்கள் மீட் மசாலா தோசை எங்கே கிடைக்கும் கேட்டிங்களா. பலதரப்பட்ட மீட் போட்டிருக்கிறாங்க, ப்ளஸ் நம்ம மசாலையும் இந்த பொட்டேட்டோ மசாலா இருக்குல்ல அது. இது இல்லாமல் சாதாரணமாக மீட் இல்லாத மசாலா தோசை கிடைக்குது. மைசூர் மசாலா தோசை, அப்புறம் மஷ்ரூம் போட்ட மசாலா தோசை, வெஜிடபிள் என்ன வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கேட்டிங்களா. மசாலா தோசாலே பல வகையான வெரைட்டியான இது இருக்குது. நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அந்த அந்த சாம்பார் அப்படியே நிறைய ஊற்றி அப்படி சாப்பிடுங்க. சூப்பர், அடிபொலி. அவர் கொடுக்கலன்னு சொல்லாங்க. நான் எவ்வளோன்ட்டு சாப்பிட்ருக்கேன். நான் அவருக்கு பாருங்கள் அவ்வளோ தோசை அங்கே போயிட்டு. என்னோட ஃபேவரட்ல தோசை சாம்பார், மெட்ராஸ் சாம்பார். மெட்ராஸ் சாம்பார், மெட்ராஸ் சாம்பாரில் தான் இப்படி பாரு முருங்கைக்காயெல்லாம் கிடக்குது பாரு. மற்றவங்க முருங்கைக்காய் போட மாட்டாங்களோ? அங்கொன்று இங்கொன்று போட மெட்ராஸ்காரங்க கொஞ்சம் தாராளம் போடுவாங்க. அப்படியா? செம்மையாக இருக்குது. மனம் பார்த்தியா? இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு இடையில ஃபலூடா. செம்மையாக இருக்குது. அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி. செம்மையாக இருக்குதா? அதில் முட்டையை பாருங்கள், முட்டையோட கலர் பாருங்கள், நல்ல பிரியாணி கலர்லேயே முட்டையோட கலர் இருக்குது. ஆஹாஹாஹா, அருமையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அருமையாக இருக்குது. ஆனால் பிரியாணி சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுது. அப்போ இன்றைக்கி வந்து நல்ல பாஸ்மதி பிரியாணி. சூப்பர். நல்ல ஒரு கேரளா பிரியாணி, இந்த தலശ്ശേരി பிரியாணிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நம்ம ஊருக்காரில் நல்லா கேரளா பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குண்ணா, அடிப்படியாக இருக்குது. பச்சடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், பிரியாணிக்கு பச்சடியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளிக்கூட்டு எங்கள் ஊரில் இதுக்கு பேர். பிரியாணிக்கு நான் இந்த கல்யாண வீட்டில் பிரியாணி வைக்கிறது என்ன உள்ளிக்கூட்டு கொண்டு வாங்கினே வாங்கினே. அங்கே போயிட்டு நீங்கள் பச்சடி கொண்டு வாங்க. அது என்னது, இன்னொரு பேர் என்னதுக்கு? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரைத்தா. ரைத்தான்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை, அவங்க ஊர் வழக்கம். இவர் அடி வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் மனசில் இருக்கட்டும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பொண்ணு எடுத்துருக்கோம், ஒழுங்காக பேசணும்னு. நல்லா இருக்குது பிரியாணி.
மைல்டாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி பிளேட்டு அவர்கிட்ட போயிட்டு அடுத்து வந்து டிசர்ட் வயிற்றுக்குள்ளே போய்கிட்டே இருக்கான். கேட்டிங்களா? இதெல்லாம் பார்சல் வீட்டுக்கு. நினச்சிடாதீங்க நான் வந்து எதுவும் வேஸ்ட் பண்ணுவேன்னு. வேஸ்ட் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து அகராதியிலே கிடையாது. கேட்டிங்களா? கிடையவே கிடையாது. மீன் எலும்பும் கூட பார்சல். மீன் எலும்பு இப்போ போட்டு சவைப்பேன் பாருங்க அக்கா. சவைக்கிற சவையில் எனக்கு இருக்குது. என் மக்களே அடுத்த ஐட்டம் வந்துட்டு பாருங்க, செம டெசர்ட் அண்டு காஃபி. இனி என்ன ஏசாங்க என்ன ஊருக்கு வரோன்னு போட்டுட்டா இவன் தலைப்பை மாற்றி போட்டுட்டான்னு. இதெல்லாம் தலைப்பை நான் மாற்றி போடுறது இல்லை. இது வந்து லண்டன் பொருள் கிடையாது. நான் குடிச்சிட்ருக்கிறது வந்து இந்தியன் பொருள். ஓகே, இந்தியா டவரால் குடிச்சிட்ருக்கேன். இது நீங்கள் தலைகளை நின்னாலும் இங்கிலீஷ்காரன் ஹோட்டலில் போய் கேட்டிங்கன்னா இது கிடைக்காது. கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ரீலங்கா ஐட்டம், இலங்கை ஐட்டம் வட்டலப்பம். செம்மையாக இருக்கும் வட்டலப்பம். அதே நல்ல கருப்பட்டிலே போட்டு செஞ்சதுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நான் சொன்னேன், இந்த ஹோட்டல் இஸ் ஆல் அபவுட் ஆத்தென்டிசிட்டி. சூப்பராக இருக்குது. வந்தால் ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாருங்கள், இப்படி இந்த கதவை திறந்தால் நான் சொன்னேன்ல உங்களை ஒரு ஹாலு கூட்டிகிட்டு போகிறேன். எங்களுடைய ஹால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வந்ததுமே கொடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹாலுக்கு வந்து இங்கே இருந்தால் வரும், அப்படி தானே என்ட்ரன்ஸ்? இதான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே, நமக்கு வந்து இந்த ஹால் இப்படியே வந்துட்டீங்கன்னா இதுக்கு தனியா பிரைவேட்டா இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஓகே ஓகே, தனியா செப்பரேட்டா இருக்கும். தனி டாய்லெட், தனி இங்க எல்லாமே எல்லா என்ட்ரன்ஸுமே தனியா இருக்குங்க. அப்படியே சுற்றி அதை காணிங்க பார்ப்போம். சூப்பராக இருக்கு பாருங்க, நல்ல பெரிய ஹால். ஓகே, உங்களுக்கு ஒரு 100 150 130 மேக்ஸிமம் கெபாசிட்டி. 130 மேக்ஸிமம் கெபாசிட்டி. ஓகே ஓகே, 130 பேர் இங்கே உட்காந்து நல்லா பார்ட்டி பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி, ஈவன் கல்யாணம் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே வச்சு நல்ல 4-5 கல்யாணம் நடந்திருக்குது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இங்கே என்னடானா, இங்கே மேலே உள்ள லைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா. நம்ம அந்த இங்கே பார்த்த மாதிரி அந்த இவங்களுடைய அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இந்த இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. முன்னால ஸ்டேஜ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது. இது எல்லாமே அந்த பேக்கா உங்களுக்கு வர்றதுனால நமக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்றது சிம்பிள் மெத்தட்ல முடிஞ்சிடும். நமக்கு வந்து அவங்க தனித்தனியா ஒன்னும் டேபிள் கிளாத் இதெல்லாம் ஆர்டர் கொடுக்க வேண்டாம். எல்லாமே நாங்க சேர்த்து போடணும். ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ் எல்லாமே அன்லிமிட்டட். சாப்பாடும் வருது இது கூட. ஆமா, சாப்பாடு எல்லாமே சேர்த்து வந்துரும். அதுல எல்லாம் வந்துரும், இன்க்ளூடிங் ட்ரிங்க்ஸ், ஃபிஷ் ட்ரிங்க்ஸ் வரும். ஆல்கஹால் செப்பரேட்டா பார் இருக்குது. ஓகே, அதுல ஆர்டர் அந்த பாருங்க, ஆல்கஹாலுக்கு தனியா பார் இருக்குது. சோ எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க கொண்டு வந்து அவங்க பார் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல பர்த்டே இந்த மாதிரி பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. நீங்க போட்டு அடைக்கல. ஆமா ஆமா, ஆக்சுவலி ஒரு 200 பேர் இருக்கலாம் நினைச்சா போடலாம், பிரச்சனை இல்ல. அதாவது நம்ம மணி மேக் பண்றது வந்து கஷ்டப்படுத்தி வாங்க கூடாது. ஆக்சுவலா நமக்கும் கடவுளுக்கு பயந்து பண்ணணும். அதனால அவங்க வந்தாச்சுன்னா குழந்தைங்க விளையாடுறது ஸ்பேஸ் வேணும், பிளஸ் டான்ஸ் ஃப்ளோருக்கு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டான்ஸ் ஃப்ளோர் ஃபெசிலிட்டிஸ் இந்த இதெல்லாமே வந்து சவுண்ட் சென்சார் வந்து நம்ம பேசினாலே எடுக்கும். கை தட்டினா அதெல்லாம் உங்களுக்கு வந்து டான்ஸ் ஃப்ளோர்னா அது அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அது அந்த டான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்மோக் மிஷின் இருக்கும். ஸ்மோக் மிஷின் வந்து அடிபொலி. இதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடணுன்னே சேவையா இருக்கு பாருங்க. ஐயோ சும்மா இருங்க, அப்படியே அங்க இருங்க டிஸ்கோ லைட்டு. இது அந்த செமையா இருக்குல்ல, பயங்கரமா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் இருக்குதுன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே அவங்க இன்க்ளூட் பேக்கேஜ் தான். இது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதுங்க. இதுல இது போடுறதுக்கு இந்த சார்ஜ், அது போடுறதுக்கு இந்த சார்ஜ் எதுவுமே கிடையாது. அப்படி இல்ல, மொத்தமே அந்த பேக்கேஜ்ல சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரே பேக்கேஜ் அன்லிமிட்டடா வரும் உங்களுக்கு. ஓகே, அன்லிமிட்டடா எவ்வளவு நேரம் வேணாலும் போட்டு நீங்க ஆடிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க ஸ்டேஜ், டான்ஸ் ஹால். இது வந்து நம்ம பஃபே. அது வந்து அன்லிமிட்டடா உங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் அவங்க இருந்த இடத்துக்கே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. சாப்பாடு எல்லாமே ஒரே பேக்கேஜ்ல தான் வரும். அவங்க சூஸ் பண்ணலாம், என்னென்ன மெனு வேணுங்கிறத சூஸ் பண்ணலாம். மெயின் கோர்ஸ் இங்க அன்லிமிட்டடா வச்சிருப்பாங்க. எவ்வளவு வேணாலும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். சரி 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 சரி. அவங்க வீட்டுக்கு தான் கொண்டு போக முடியாது, பட் எல்லாமே இங்க அன்லிமிட்டட் அப்படி வச்சிருக்காங்க. வெரி குட் வெரி குட். சூப்பரா இருக்குது. வந்து இப்போ 6 மணிக்கு ஸ்டார்டர் கொடுக்குறோம்னா 7 மணி புஃபே ஓபன் ஆயிடுச்சுன்னா 7 மணில இருந்து 11 o'clock வரைக்கும் அவங்களுக்கு புஃபே அன்லிமிட்டட் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஒரு டைம்ல வச்சுட்டு எடுத்துருவோம் அப்படிலாம் இல்ல.
அவங்க அந்த பார்ட்டி முடிவு வர 11 o'clock வரைக்கும் இருக்கும். அப்பப்போ அவங்க போய் சாப்பிட்டுக்கலாம். அமரா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். கேட்டிங்களா? மொத பந்திக்கு முந்தி அடிச்சு போகணும், 2ஆம் பந்திக்கு முந்தி அடிச்சு போனலாம் கிடையாது. அவங்க எப்போ கொண்டு ஃபுட்டு வைக்கிறாங்களோ அந்த டைம்ல இருந்தே கடைசி பார்ட்டி முடியாது வர ஃபுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து நமக்கு இந்த பின்னாடி இருக்கவங்களும் பார்க்கறதுக்காக வேண்டி இந்த டிவி எல்லாமே எல்லா டிவிலையுமே வந்துடும். இங்க பாருங்க ஃபுல்லா டிவி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா எல்லா டிவிலையும் வந்துருவீங்க. நீங்க நான் போய் நின்னு பார்க்கணும், எல்லா டிவிலையும் வாரேன்னு பார்க்கணும். இந்த லண்டன் தமிழச்சி அக்காளுக்கு வந்த பெருமையை பாருங்க அப்படி நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. இருந்தாலும் போடுறோம். நீங்க பாருங்க. இது வண்டல எடுத்துங்க. அங்க பாருங்க. எத்தனை டிவில வரேன்னு. எல்லா டிவில வருவீங்க. எல்லா டிவில வந்துரும். நீங்களுமா? ஹோட்டல் ஓனர கேமராமேன் ஆக்கியாச்சு. செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்குது, அடிப்படையா இருக்குது. வந்துட்டாரு கல்யாணம் வேடைக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு அது சில பேருக்கு வந்து தீம் இருக்கும். அந்த தீம் மாத்துறதுன்னா நம்ம லைட்டிங் கலர்ஸ் எல்லாமே மாறும். இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த தீமுக்கு தகுந்தாப்புல கலர் போட்டுக்கலாம். இது வந்து ஒயிட், இது வந்து ரெட், இது வந்து கிரீன். அவங்கள ஏத்த மிக்ஸ் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். பாதி கிரீனும் பாதி இதுவும் அப்படி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சவுண்ட் சென்சாருக்கும் யூஸ் பண்ணும். சரி சரி சரி. ஏத்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகே. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் லைட்ஸ் மட்டும் கிடையாது, டிஃபரண்ட் கலர்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல் பார்ட்டி மாதிரி இருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு நீ கஷ்டப்படும் வாங்க வேண்டியது எல்லாமே ஒன் பேக்ல கிடைக்கும். நீங்க வீட்ல இருந்து ஒண்ணு கொண்டு வர வேண்டிய தேவையில்லை, எதுவுமே கிடையாது. சூப்பர், அடிபொலி. ஆமா, உங்களுக்கு எப்படி ஒரு பேக்கேஜ் ஒரு நல்ல ஒரு ஹால் இந்த மாதிரி கொடுக்கணும் உங்களுக்கு எப்படியா ஒரு ஐடியா வந்துச்சு? இல்ல என்னன்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தானே. இப்போ என்னன்னா ஒரு பார்ட்டி எடுத்தாச்சுன்னா அதுக்கு டேபிள் கிளாத் ஒரு ஆள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும், ஃபுட் வந்து ஒரு ஆள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும், ஃபுட்டு வருதா வரலையா, டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சா, இது கிச்சன் பக்கத்துல இருக்கு, இங்கே வந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டெக்கரேஷன்னா நம்மகிட்ட இருக்கு பேக்கேஜஸ், அல்லது வந்து நீங்களும் கொண்டு வந்து பேக்கேஜ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ட்ரிங்க்ஸும் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே ஒரே இதுல வர்றதுனால அவங்க வந்துட்டு பார்ட்டி நல்லபடியா பண்ணிட்டு கிளீனிங் கூட பண்ண வேண்டிய தேவையில்லை. இது எல்லாமே அந்த பேக்கேஜ் இன்க்ளூடட் தான். ஓகே ஓகே ஓகே. அப்படியே விட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. விட்டு போயிடலாம். சூப்பர், அடிபொலி. ஆமா, இதுக்கு எவ்வளவு காசு ஆகுன்னு சொல்வீங்களா? உங்களுக்கு வந்து இப்ப அட் மூமெண்ட் வந்து சாட்டர்டே 24 பவுண்ட் பர் பர்சனுக்கு. அவ்வளவுதான். அதுவும் இன்னும் சீப்பா உங்களுக்கு வந்து சண்டே போனீங்கன்னா 23 பவுண்ட் தான். ஓ மை குட்னஸ். அதே மெனு அப்படியே செட்டப்ல வீக் டேஸ்ல வந்து 20 பவுண்ட் தான். இது செம்மையா இருக்குது. 20 பவுண்ட்ஸ் வீக் டேஸ்ல, 23 24 பவுண்ட்ஸ் வீக்கெண்ட்ஸ்ங்கும் போது வித் அன்லிமிட்டட் ஃபுட், அன்லிமிட்டட் ஃபுட், டான்ஸ், ஃபிஸி ட்ரிங்க்ஸும் அன்லிமிட்டட், டான்ஸ் எல்லாமே அன்லிமிட்டட். சூப்பரா இருக்குது. சோ சின்ன ப்ரோகிராம்ல இருந்து பெரிய ப்ரோகிராம் வரைக்கும் கண்டிப்பா நம்ம நடக்கலாம். பாருங்க, ரொம்ப நல்லா எக்ஸ்க்ளூசிவா இருக்குது இந்த இடம். அப்ப இங்க இருந்து உங்களுக்கு இப்ப இந்த ஈஸ்டாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க அங்கே அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அங்க இருந்து கொஞ்சம் வந்து தள்ளி வந்தா கூட இங்க நல்ல ஒரு இங்க கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து ஈஸ்டாம் மேக்ஸிமம் உண்டு, இல்ஃபோர்ட்ல இருந்து உண்டு, வால்தம்ஸ்டோ, இங்க எல்லாமே ரெகுலர் கஸ்டமர். இனி பாருங்க யூகே ஃபுல்லா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான். வாழ்த்துக்கள். எப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன ஈஸ்டாம்லயும் இல்லாத ரெஸ்டாரண்ட் இல்ல, பட் இங்க வருவாங்க. இந்த ஒரு டேஸ்ட்காக இங்க வருவாங்க கண்டிப்பா. அந்த ஒரு பார்ட்டி ஹால் இங்க பார்ட்டி இருக்குதானே. அதனால சோ என்ன சொன்னாப்லனா இப்போ வந்து நமக்கு பஃபே ஐட்டம் இருக்கு இல்லையா, இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் டு ஃபினிஷ் கடைசில டெசர்ட் கொடுப்பாங்கல்ல, எல்லாமே சேர்த்து ஒரு 18 ஐட்டம் வரும். 17 ஐட்டம் வந்துரும். எல்லாம் சேர்த்து 17 ஐட்டம் வந்துரும் சொல்றீங்க. இவர் எனக்கு இப்ப வேலை இல்லாம ஆகிறாரு நினைக்கிறேன். இவர் வந்து பயங்கரமா vlog பண்றாரு, பயங்கரமா யூடியூப்ல பயங்கரமா பேசுறாரு. என்ன ஞாபகம் வேலை எடுறாங்க. இங்க வந்து இருக்கறது நீங்க இங்க வந்துருங்க. செமையா பேசி தள்ளிட்டாரு பாருங்க. அது எனக்கு அவர் முதல்ல இது சொன்னாரு. நான் இது எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்கு காரணம் வந்து இது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ்ல வந்து நம்ம இந்த ஒரு பிரைஸ்ல நம்ம பாக்குறது. அதனாலதான் வந்து நான் வந்து அதை எம்பசைஸ் பண்ணி மேக்ஸிமம் கிடைக்காது. வெளியே போயாச்சுன்னா இந்த பிரைஸுக்கு வந்து நமக்கு வந்து 40 பவுண்ட் மேல கேட்பாங்க. கண்டிப்பா ஹாலோட இதுக்கெல்லாம் கேட்கணும்னா ஹாலுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவோம். நம்ம ஹால் சார்ஜ் பண்றதே இல்லை நம்ம வந்து. அதான் வெரி குட். சாப்பாடுக்குள்ள பிரைஸ் மட்டும். நாகர்கோயிலா கொக்கா. வெரி குட், தேங்க் யூ.
தேங்க்யூ. ஸோ ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்தது. நல்லா சாப்பிட்டோம், நல்ல எல்லா இடமெல்லாம் சுற்றி காமிச்சிங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதாவது பார்ட்டி ஹால் எதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து, நான் கேரண்டியாக சொல்கிறேன், நான் வந்து இங்கே நின்று பார்த்து ப்ரெசன்ஸில் நிற்கிறனால நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எட்மண்டனில் இருக்குது. இதனுடைய அட்ரஸ், இந்த ஹோட்டலுடைய அட்ரஸ்ஸு, இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இன்க்ளூடிங் ஃபோன் நம்பர். உங்களுக்கு உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களை அணுகலாம். ஓகே, இந்த வீடியோவுக்கு முடிச்சுக்கலான்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம். ஊர்க்காரனால எங்களை வெளியில் வர கொண்டு வந்து இது பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் டேக்அவே பாருங்கள் மக்களே. டேக்அவே எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ அசல் ஒரு சென்னை ஸ்ட்ரீட் தான் இது. ஓகே ஓகே ஓகே, பை 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 பை. பக்கத்தில் காய்கறி கடை, வெங்காயம் எல்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து லண்டனில். பார்த்தீங்களா, லண்டன் பஸ்ஸை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ.